இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேதம் என் மன மகிழ்ச்சி. 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் 19ஆம் அதிகாரம் 2 அதிகாரங்களையும் சேர்த்து பார்த்தால்தான் அந்த சம்பவம் நமக்கு புரியும். ஆகாஸ் ராஜாவை குறித்து நாம் பார்த்தோம். அதற்கு பிற்பாடு யூதாவிலே அவருடைய மகன் எசேக்கியா ராஜாவாகிறார். அதை தான் இங்கே பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், இஸ்ரவேல் அசீரியருடைய சிறையிருப்புக்கு போய்விட்டது. அசீரியர் இஸ்ரவேலை சிறைப்பிடித்த உடனே எருசலேமின் மீதும் அவர்களுக்கு ஒரு கண் வருகிறது. அப்பொழுது எசேக்கியா ராஜாவாக இருக்கிறார். எசேக்கியா ராஜாவாக இருக்கும் பொழுது யூதாவிலே அசீரியாவிலே ராஜாவாக சனகரிப் இருக்கிறார். ஆனால் இஸ்ரவேலை பிடிச்ச அசீரியா ராஜா சல்மனாசார். இங்கே சனகரிப் வருகிறார். சனகரிப் வந்து எருசலேமை பிடிப்பதற்காக வரும் பொழுது எசேக்கியா முதல் தடவையிலே உனக்கு என்ன வேண்டும் என்று அவருக்கு தேவையானதை வருஷந்தோறும் கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டு சண்டை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார். ஆனால் அத்தனையும் வாங்கி கொண்டு சனகரிப் மறுபடியும் எருசலேமின் மீது போர் தொடுப்பதற்கான சகல வேலைகளையும் அவர் செய்யும் பொழுது எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய கஷ்டம் உபத்திரவம் என்று வரும் பொழுது முதலாவது தானே கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் போய் தன்னுடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்க வேண்டும். அதைத்தான் இந்த எசேக்கியா ராஜா செய்கிறார். எசேக்கியா ராஜாவை குறித்து 18ஆம் அதிகாரம் ஆரம்பமாகும் பொழுதே எப்படி ஆரம்பமாகிறது தெரியுமா? அவரை குறித்த நல்ல விதமான சான்றிதழோடு ஆரம்பிக்கிறது. பாருங்களேன், நான் சில வார்த்தைகளை வாசித்து காண்பிக்கிறேன். 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். யூதாவின் ராஜாக்கள் எல்லாருக்குமே இந்த அடைமொழி வந்துடும், இன்ட்ரோடக்ஷன் வந்துடும். ஆகாஸ் தான் மோசமான ஒரு ராஜா. அந்த மோசமான ராஜாவுக்கு பிறந்த பையன், ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறார். வண்டர்ஃபுல் இல்லை? வாவ் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. எப்படித்தான் அந்த மோசமான தகப்பனிடத்திலிருந்து இஸ்ரவேலின் தேவனை இவர் பற்றி கொண்டாரோ ஆச்சரியமான ஒரு விஷயம். மேடைகளை அகற்றினார், சிலைகளை தகர்த்தார், விக்கிரக தோப்புகளை வெட்டினார். பாருங்க, அதுக்கு அடுத்து என்ன போடப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்ததிலே எசேக்கியாவை போல அவருக்கு முன்னும் அவருக்கு பின்னும் யாரும் இருந்ததில்லை என்று யூதாவின் ராஜாக்கள் அத்தனை யூதாவின் ராஜாக்கள் 20 பேர்ல எசேக்கியாவை போல ஆண்டவருக்கு மேல நம்பிக்கை வச்சவங்க. அந்த நம்பிக்கை தான் இப்பொழுதும் அசீரியா ராஜா யுத்தத்திற்காக அவர் சேனாபதிகளை அனுப்புறார். அவங்க வந்து யுத்தத்திற்கு தயாராகி விட்டோம் என்று யுத்தத்திற்கு இவர்களை ரெடி பண்ணும் பொழுது எசேக்கியா கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். பாருங்க, கர்த்தரை நோக்கி அந்த ரப்சாக்கேன்னு ஒரு ஆளை சனகரிப் அனுப்பி விடுறார். ரப்சாக்கே வந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மட்டுப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேலே எசேக்கியா வைத்திருக்கிற நம்பிக்கையை அவமானப்படுத்தி நிந்தித்து இஸ்ரவேலின் ஜனங்கள் எல்லாம் இந்த ராஜாவின் பின்னால் போகிறீங்க என்று சொல்லி எல்லாருடைய நம்பிக்கையை அவமாய் போகும்படி விஷயங்களை அவர் பேசுகிறார். ஆனால் அந்த சமயத்தில் எசேக்கியா என்ன செய்கிறார் என்றால் ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்தில் அனுப்புகிறார். இப்படியெல்லாம் இவர்கள் சொல்லுகிறார்கள், தேவனிடத்தில் இவரும் ஜெபித்து தேவனிடத்தில் எனக்காய் விசாரியுங்கள், தேசத்திற்காய் விசாரியுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்துல அவர் அனுப்புகிறார். அப்போ ஏசாயா சொல்லுகிறார், நீ பயப்படாத, அசீரியருடைய வார்த்தையை கண்டு பயப்படாத. அசீரியா ராஜா ஒரு செய்தியை கேட்டு அவன் தன் தேசத்துக்கு திரும்பும்படி தேவனாகிய கர்த்தர் செய்து விடுவார் என்று சொல்லுகிறார். அதே போலவே தொடர்ச்சியாய் அவர்கள் பயமுறுத்துகின்ற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருந்தாலும் எசேக்கியாவினுடைய ஜெபமெல்லாம் எப்படி இருக்கிறது? 19:19 வாசிக்கிறேன். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். நடந்தது என்ன தெரியுமா? மறுபடி ஏசாயா சொல்றார், அவன் நகரத்திற்குள்ளேயே வரமாட்டான். யாரு? அசீரியா ராஜா. பயப்படாத, அவன் எவ்வளோ பயமுறுத்தினாலும் சரி,
நகரத்தை முற்றுகை போட்டாலும் சரி, நகரத்திற்குள் வராமல் 33ஆம் வசனம், அசீரியா ராஜா இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அன்று இரவு என்ன நடைபெறுகிறது? மிகப்பெரிய அற்புதம். ஒரே ஒரு தேவதூதன் இறங்கி வந்தார். 180,000 பாருங்க, 180,000 அசீரியர்களை அழித்து போட்டு விட்டார். காலையில் எழுந்து பார்க்கிறார்கள், யுத்தம் ஒன்றும் நடைபெறவில்லை. ஆனால் அசீரியர்கள் பிரேதங்களாக கிடக்கிறதை நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 35ஆம் வசனம், அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். எவ்வளவு பெரிய வெற்றி! கர்த்தர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். அவரை நோக்கி பார்க்கிற ஒரு முகமும் வெட்கப்படாது, பிரகாசம் அடையும். இந்த அசீரியர்களை தேவனாகிய கர்த்தர் எசேக்கியாவுக்கு அவங்கள யுத்தம் பண்ணாமலேயே தூதனை அனுப்பி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு வெற்றியை கொடுத்தார். கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகமும் பிரகாசம் அடையும். அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் அவரே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்கிறார். கர்த்தரை சார்ந்து கொண்டவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். எத்தனை வார்த்தைகள் வேதம் நமக்கு ஆறுதலாய் கொடுக்கிறது. இந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை எசேக்கியாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் காணும்படி எசேக்கியா ராஜா அன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டார். இதுதான் இந்த 18ஆம் 19ஆம் 2 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம், மோசேயினுடைய நாட்களிலே ஒரு வெண்கல சர்ப்பம் செய்து வைக்கப்பட்டது. அதனால் ஜனங்கள் வாதைக்கு தப்பினார்கள். வருகின்ற காலப்போக்கில் அந்த வெண்கல சர்ப்பத்தையே இவர்கள் வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அதுவே ஒரு விக்கிரகமாய் மாறி போய்விட்டது. அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டவர் எசேக்கியா ராஜா. 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணி இருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள். அதையே விக்கிரகமாக்கிட்டாங்க. கர்த்தர் பல சமயங்களில் நமக்கு உதவி செய்கிறார். உதவி செய்கிறதுக்கு ஒரு நபர் அனுப்புவார். அந்த நபரவே பல சமயங்களில் கடவுளாக்கி விக்கிரகமாக்கி விடுகிறோம். அப்படி அல்ல, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராகத்தான் கண்கள் போக வேண்டுமே தவிர ஒத்தாசை யார் மூலம் வருகிறதோ அவர்களை பற்றி கொள்ளக்கூடாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்தே ஒத்தாசை வருகிறது. எசேக்கியா ராஜா சிறந்த நம்பிக்கை வீரராய் கர்த்தரிடத்தில் அவர் வைத்திருந்த நம்பிக்கை அசைக்க முடியாததாய் நமக்கெல்லாம் ஒரு பாடமாய் அமைகிறது. ஒரு ராஜா தன்னுடைய படைபலத்தை நம்பவில்லை. ஒரு ராஜா தன்னுடைய பொக்கிஷத்தை நம்பவில்லை. ஒரு ராஜா தனக்கு மற்றவர்கள் உதவி செய்வார்கள் என்று நம்பவில்லை. வானத்தை பூமியும் உண்டாக்கின கர்த்தரே எனக்கு உதவி செய்ய முடியும் என்று அவரையே பற்றி கொண்டார். அவருடைய வார்த்தைக்காக தீர்க்கதரிசியை நாடினார். யாரும் எதிர்பார்த்திராத மிகப்பெரிய வெற்றியை சுதந்திரித்து கொண்டார். ஹல்லேலூயா. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் எசேக்கியாவை குறித்து நாங்கள் தெரிந்து கொண்டோம். அவர் உம்மீது வைத்த நம்பிக்கையில் அவரை போல சிறந்த யூதாவின் ராஜா முன்னும் இல்லை பின்னும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தகப்பனே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட இந்த ராஜாவினுடைய நம்பிக்கை, பக்தி, வைராக்கியம் இன்றைக்கு எங்களுக்கு பாடமாய் அமைகிறது. நாங்களும் உண்மையே நம்பிக்கொள்ள கர்த்தரை நம்புகிறவனை கர்த்தருடைய தூதன் சூழ பாளையமிறங்கி விடுவிக்கிறார் என்ற வார்த்தையின் ஆசீர்வாதத்தை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் கிருபைத்தார். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.